இன்னைக்கு நான் சொல்ல போற கதையை கவனமா கேளுங்க. சிந்துபாத்துங்கிற மாலுமி 7 கடலையும் சுத்தி வந்தவர், பெரிய பூதத்தை கைது பண்ணவர். என்ன பெரியவரை நல்லா கதை விடுற, இந்த மாதிரி ஆளுங்க இந்த உலகத்திலே இருக்க வாய்ப்பே இல்ல. என்ன மாதிரி பெரியவங்க சொல்ற கதையெல்லாம் முக்காவாசி உண்மையாத்தான் இருக்கும் தம்பி. பல வருஷங்களுக்கு முன்னாடி சிந்துபாத் ஒரு பெரிய பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டான். இன்னும் கொஞ்ச தூரம் தான், அங்க ஒரு நகரம் இருக்கு. சீக்கிரமா பாய்மரங்களுக்கு கீழே இருக்கு. குவாக் இதை கிழிச்சிடுச்சு. குவாக் எப்பயுமே அந்த காரியங்கள்லாம் செய்யாது. என்ன பண்றது, நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது உதவி பண்ணதுல பொறுத்துக்கு தான் ஆகணும். பரவாயில்ல, நம்ம சீக்கிரமா இந்த பாய்மரங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். சரி பண்றது மட்டும் இல்லாம நகரத்துக்குள்ள போய் ருசியான கேக்குகளை வாங்கி சாப்பிடலாம். தெரியாம இடிச்சிட்ட, மன்னிச்சிருங்க. இல்ல இது என்னோட தப்புதான். சிந்துபாத். சராயா, ஓ, நீங்க 3 பேர் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? பாய்மரம் வாங்குறதுக்கு. 3 பேருக்கு வயிறு பசிக்குதே. சரி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு தீவை தேடி போயிட்டு இருக்கேன். அங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாடாத வெள்ளை நிற பூ இருக்கு. நீ அவ்வளவு தூரம் போறது ஒரு பூக்காகவா? அது சாதாரண பூ இல்ல ஹக்கீம், அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஐரிஸ் பூ. நீ இப்போ ஐரிஸ் நான் சொன்ன? ஆமா, ஐரிஸ் பூ இந்த உலகத்திலேயே அந்த தீவுல மட்டும்தான் பூக்கும். ஆனா சராயா, பெரியவங்க எல்லாம் அந்த தீவுக்கு போனவங்க இன்னும் திரும்பி வரவே இல்லைன்னு சொல்லிருக்காங்களே. யார் அந்த பெரியவங்க? இந்த மாதிரி ஒரு சில மாலுமிகள் அந்த தீவுக்கு போய் திரும்ப வரலன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீ அந்த தீவுக்கு போகாததுதான் நல்லதுன்னு தோணுது சராயா. கவலைப்படாத ஹக்கீம், நான் அங்க போய் என் கைகளால அந்த பூக்களை மட்டும் கொண்டு வர போறது இல்ல. இங்க இருந்து பயணம் செஞ்ச மாலுமிகள்ல என்ன ஆனாங்கங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு வர போறேன். ஆனா உன்கிட்ட இருக்கிறது சின்ன படகு, அதுல எப்படி போயிட்டு வர முடியும்? அது சின்ன படகுதான், ஆனா காத்துக்கு அது நல்லா வேகமா போகும். இங்க இருந்து பயணம் செஞ்ச மாலுமிகள்லாம் இந்த வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனாலதான் அவங்க திரும்பி வரல. நான் இந்த தடவை இந்த பாதை வழியா போக போறேன். எனக்கு என்னமோ நீ இப்படி பாதையை மாத்தி போறது நல்லதுக்கு இல்லன்னு தோணுது. என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் சிந்துபாத். அவ எப்பயுமே இந்த மாதிரி தான் செயல்படுறான். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். குவாக்குக்கும் அவளை பிடிக்கும். நீ சொல்றது உண்மைதான் கிம். சராயா ரொம்ப தைரியமான பொண்ணுதான். இது ரொம்ப பெரிய கடல், அவளோட படகு ரொம்ப சின்னதாச்சே. நீ கவலைப்படாத கிம், நாம அவளை பின்தொடர்ந்து போவோம். திடீர்னு ஏதாவது பண்ணி நம்மள இவன் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துறான்ல. நம்மளால சராயாவை பின்தொடர முடியாது போல இருக்கே. நீ சொல்றதும் கரெக்ட் தான். இன்னைக்கு காத்து வேற பலமா வீசிட்டு இருக்கு. அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பாதையை மாத்தி போவோம். உனக்கு அந்த சத்தம் கேட்டுதா? இல்ல, ஆனா குவாக்குக்கு கேட்டிருக்கு. நல்ல வேளை நாம அந்த அலைக்கிடந்து தப்பிச்சிட்டோம். இல்ல, இப்படி ஒரு ஆள ஒரு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு காது வலிக்குது. ஒரு வழியா அதுகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இப்ப நேரா போறதுதான் புத்திசாலித்தனம். அட, அங்க என்ன பிரச்சனை? அத பார்த்தா எனக்கு என்னவோ பெரிய பனிமுட்டை மாதிரி தெரியுது. ஓ, என்ன இந்த இடத்துல மட்டும் ரொம்ப சூடா இருக்கு? இது கெட்ட நாத்தம் அடிக்குது. ஆமா, இந்த கடலுக்கு அடியில ஏதோ ஒண்ணு கொதிக்குதுன்னு நினைக்கிறேன். சராயா எந்த பதிலும் போனான்னு தெரியல, ஆனா நம்மள விட அவன் நல்லாவே பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பான். சராயா தன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவளுக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்றது அவளுக்கு தெரியாது. அவ தன்னுடைய பயணத்தை